ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. ஆபிரகாம் இங்க ஒரு பெயரை வைக்கிறார். என்ன பெயர் வைக்கிறார்? யெகோவா ஈரே. அப்படின்னா கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும் என்று. இது எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆபிரகாம் பெயரை வைக்கிறாருன்னு சொன்னா, நம்ம ஆபிரகாம் பற்றி நன்கு அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 75வது வயதுல வாக்கு பண்றார், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலத்தின போல பெருக பண்ணுவேன் என்று. அது மாத்திரம் இல்லாம அந்த வாக்கு தத்துவம் எப்பொழுது நிறைவேறினது என்று பார்த்தோமானால், ஆபிரகாமுக்கு 100வது வயதுல தான் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுகிறது. ஏறக்குறை 25 ஆண்டுகள் அவர் காத்திருக்கிறார். ஆனாலும் அவர் விசுவாசத்தை விட்டு விடல. சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிட்டான். தேவப்பிள்ளையில ஆபிரகாமுக்கும் அவன் வயது சென்றவன் ஆகிவிட்டான். அவன் சரீரத்திலும் பலம் குறுகி போயினது. ஆனால் ஆபிரகாம் விசுவாசத்தினால அந்த 100வது வயதுல கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறத்தக்கதாய் அண்டர் அற்புதமான ஒரு ஈசாக்கை கர்த்தர் கொடுக்கிறார். ஈசாக்கு பிறந்து வளர்கிற நாட்களில் என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் ஆபிரகாமை மறுபடியும் சோதிக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இவ்வளோ காத்திருந்து பெற்ற பிள்ளைய இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, அந்த பிள்ளைய எனக்கு தகன பலியாக பலியிடு. தேவ பிள்ளையில நீங்கள் என்ன யோசித்திருப்போம், இன்னாண்டவரே இது அநியாயமா இல்லையா ஆண்டவரே, நான் எத்தனை ஆண்டுகள் அந்த பிள்ளைக காத்து இருந்தேன், இப்படி அந்த பிள்ளையை கொடுத்துட்டு இப்போ பலியிடு என்று சொல்லுகிறே, கண்டிப்பாக கேள்வி கேட்டிருப்போம். ஆனால் ஆபிரகாம் அது ஒன்றுமே கேட்கல. 3வது வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதை மேல் சேனை கட்டி போகிறார். தெய்வ பிள்ளையில அதுதாங்க ஆபிரகாம். புறப்பட்டு போகிறார். அங்கே நடக்கிற சம்பவங்களுக்கு தெரியும். தன் வேலைக்காரர்களை சொல்லுவார், நாங்கள் போயிட்டு பலியிட்டு திரும்ப வருவோம் என்று. ஈசாக்கு பலியிடப்படுகிறது. ஆனால் எப்படி திரும்ப வருவோம்? ஆனால் ஆபிரகாம் அவருக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், கர்த்தர் ஏதாவது செய்வார் என்று சொல்லி. ஈசாக்கும் கேட்பார், அப்பா கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆனால் பலியிட ஆடு எங்கப்பா? அப்போதான் ஆபிரகாம் மனசு எப்படி இருந்து யோசித்து பாருங்க. தேவப்பிள்ளையில எதுவுமே யோசிக்கல, கர்த்தர் பார்த்து கொள்வார். தேவப்பிள்ளையில பலிபீடத்தில் வச்சாச்சு, பலியிட கையை ஓங்கும் போது தான் ஆண்டு அழகா சொல்வாரு. ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கூட வாசிப்பீங்கன்னா அழகா ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார். வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கைகளை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்றார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன், உன் புத்திரனும் ஏகசுதனை எனக்கு நீ ஒப்பு கொடுத்தல, நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சல. அதனால அதுக்கு அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கோம், உள்ளினால் சிக்கப்பட்ட ஒரு கடாவை பாரு, அந்த கடாவை பலியிடுகிறார். அப்போதான் ஆபிரகாம் சொல்லுவாரு, யெகோவா ஈரேன்னு பெயரை வச்சு கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆபிரகாம் நம்பிக்கையோடு சொல்லிட்டு போனார், நானும் என் பிள்ளையான தொழுது கொண்டு திரும்ப வருவோம் என்று. ஆபிரகாமுக்கு தெரியும், கர்த்தர் நன்மையை செய்கிறவர், அவர் ஏதாவது செய்வார், அவர் பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று. தேவ பிள்ளையில ஒருவேளை என்ன தேவையோடு நீங்க இருக்கிறீங்க, என்ன குறைவுகளோடு கூட இருக்கிறீங்க, எது முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க, சோர்ந்து போகாதீங்க. யெகோவா ஈரே இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உங்கள் சூழ்நிலை அவருக்கு தெரியும், உங்கள் பலவீனம் அவருக்கு தெரியும், உங்கள் அங்கலாய்ப்பு தெரியும். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தெய்வமே, இப்பொழுது கூட யார் யார் என்னென்ன தேவையோடு இருக்காங்க தெரியலப்பா, நீங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற கர்த்தர், இவர்களுக்கு அற்புதம் செய்யுங்க. அன்னைக்கு முள்ளினால் சிக்கப்பட்ட ஒரு ஆட்டை காண்பித்து பலியிடும்படி செய்வீரனால் ஆண்டவரே, இவர்களுக்கு வைக்கப்பட்ட நன்மை ஆசீர்வாதங்கள் இவர்களுக்கு கிடைப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்கிற ஸ்தோத்திரம். பார்த்துக்கொள்ளும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே,
ஆமென். யெகோவா ஈரே இருக்கிறார். தைரியமா போங்க. God bless you.